கடந்த ஜூலை மாசத்தோட இறுதியில் அமெரிக்காவோட 2 B-52H பாம்பர்ஸ், இது நாட்டோவோட ஃபோர்ஸஸை சேர்ந்த ஒரு விமானம். இந்த விமானங்கள் ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட பேரன்ஸ் கடல் பகுதியில் ரஷ்யாவோட அந்த உண்மையான பார்டர்ல இருந்து வெறும் ஒரு 6 இல்லை 7 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இந்த பாம்பர் விமானங்கள் ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. ரஷ்யாவோட விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் விரட்டி அடிக்கலனா இன்னமும் இந்த விமானங்கள் நெருங்கி வந்திருக்கும், இல்லைனா ரஷ்யாவோட டெரிட்டரியை கூட இவங்க கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதை நிறைய பேர் அந்த ஃபிளைட் ரேடாரோட அந்த மேப் மூலமாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அமெரிக்காவோட 2 பாம்பர்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நார்மலான பேட்ரோல் தான் இது. சில டைம்ல இன்டெலிஜென்ஸ் கேதரிங்காக இந்த மாதிரி ரஷ்யாவோட பார்டரை ஒட்டி அமெரிக்காவோட விமானங்கள் பறக்கிறது வாடிக்கையா இருந்தாலும் இது ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. இவங்க பறந்து வந்த அந்த ஃபிளைட் பாத், அது மட்டும் இல்லாம இவங்க எடுத்த டர்ன்ஸ் அந்த இடத்துல ரஷ்யாவோட பார்டரை ஒட்டி எவ்வளவு நேரம் பறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ முக்கியமான சில அசட்ஸை உக்ரைனுக்கு ஃபேவரா இவங்க பண்ணியிருக்கிறதா இப்போ நிறைய தகவல்களானது வெளியே வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கேத்தம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். போன வாரத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்துச்சு. சரியா சொல்லணும்னா ரஷ்யாவோட நார்த்தன் பகுதியில் இருக்க பேரன்ஸ் கடல் பகுதி, பேரன்ஸ் கூட சொல்லுவாங்க, இந்த பகுதியை நோக்கி 2 ஏரியல் டார்கெட் வர்றதை ரஷ்யாவோட ரேடார்கள் கண்காணிக்க ஆரம்பிக்குது. அந்த ரேடார்ஸ் மூலமா இந்த விமானங்கள் எந்த இடத்துல பறக்குது, இந்த விமானங்கள் எதை நோக்கி பயணிக்குதுன்னு எல்லா டேட்டாவையும் ரஷ்யா கேதர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள வரக்கூடிய இந்த 2 விமானங்களும் அமெரிக்காவோட B-52H வகையான விமானங்களை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட இந்த ரேடார் க்ரூ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி உள்ள வரக்கூடிய இந்த விமானங்கள் ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட இன்டர்செப்டர் விமானங்களான MiG-29, MiG-31 இந்த 2 விமானங்களும் அந்த 2 பாம்பர்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக நடுவானத்திலே வச்சு இடைமறிக்கிறதுக்காக உடனடியாக பக்கத்தில் இருக்க பேசஸ்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. இப்படி டேக் ஆஃப் ஆன விமானங்கள் அந்த விமானத்தோட அந்த 2 B-52 விமானத்தை நேருக்கு நேராக சந்திக்குது. ரஷ்யாவோட விமானங்கள் வர்றது தெரிஞ்ச உடனே, அதுவும் இல்லாமல் விஷுவலி கன்ஃபார்ம் ஆகிற க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இந்த 4 விமானங்களும் பறந்திருக்கு. ரஷ்யாவோட 2 MiG விமானங்கள், இந்த பக்கம் அமெரிக்காவோட 2 B-52H பாம்பர்ஸ். இந்த 4 விமானங்கள் இப்படி ரொம்பவே க்ளோஸான ஒரு டிஸ்டன்ஸ்ல சந்திச்சது ரொம்பவே ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா மாறி இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள, ஆக்சுவலான டெரிட்டரிக்குள்ள இந்த விமானங்கள் உள்ள நுழைஞ்சிருந்துச்சுன்னா ரஷ்யா அந்த இடத்துல இந்த விமானங்களை சுட்டு தள்ளுறதுக்கான சான்சஸும் இருந்திருக்கிறதா சொல்றேன். காரணம், டேக் ஆஃப் ஆன இந்த 2 விமானங்களும் MiG-29 மற்றும் MiG-31 இந்த 2 விமானங்களும் ஃபுல்லி ஆர்ம்டு மிசைல்ஸோட டேக் ஆஃப் ஆகியிருக்கு. அதுதான் இந்த இடத்துல இந்த பதற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இப்படி நார்மலாக இன்டர்செப்ட் பண்ணுறப்போ பெருசாக உடனடியே கிளம்புறதுனால ஆர்ம்டு விமானங்கள் அந்த இடத்துல அனுப்ப மாட்டாங்க. ஆனால் ரஷ்யா இந்த இடத்துல ஃபுல்லாக மிசைல்ஸ் லோட் பண்ண ஒரு 2 விமானங்களை அனுப்பியிருக்கிறது. அந்த இடத்துல ஒருவேளை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி அவங்க வந்திருந்தாங்கன்னா அந்த விமானங்களை சுட்டு தள்ளுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சரி, இது சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விமானங்கள் இட்டாலியன் பேசஸ்ல இருந்து தான் கிளம்பி ரொம்ப நேரமாக இந்த ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸ்க்கு பக்கத்தில், இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸில் பறந்தாலும் ரஷ்யாவோட பார்டருக்கு நிறைய இடங்களில் பக்கத்தில் பறந்துருக்கிறதா சொல்லப்படுது. இந்த B-52 பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம்பர்னு சொல்லலாம். காரணம், ஒரே ஒரு தடவை ரீஃபியூல் பண்ணா போதும். இந்த விமானத்தால உலகத்தோட எந்த மூலையை வேணா தாக்க முடியும். அந்த அளவுக்கு அதிகமான ரேஞ்ச். அது மட்டும் இல்லாம டன் கணக்கிலான ஆயுதங்களை கொண்டு போயிட்டு ஒரு நகரத்தையே வரைபடத்திலிருந்து அழிக்கிற அளவுக்கு, நான் சொல்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது, நார்மலான வெப்பன்ஸை பயன்படுத்தியே ஒரு நகரத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய தன்மைன்றது இந்த B-52 பாம்பர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அதிக பவர்ஃபுல்லான இந்த B-52 பாம்பர்ஸ்ன்றது இதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படாது. அதிகமாக உளவு பார்க்கறதுக்காகவும் ரெகானிசன்ஸ் மிஷன்ஸ்க்காகவும் இதை பயன்படுத்த முடியும். இதில் இருக்க அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வச்சு ஒரு நாட்டோட எல்லைக்கு அருகில் பறந்துக்கிட்டே அந்த நாட்டில் அந்த பார்டரை ஒட்டி எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல இருந்து இவங்க முக்கியமான ஏர்பேஸ்ல என்ன வகையான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா உளவு தகவல்களையும் சேகரிக்கிற அந்த ஒரு அம்சமும் இந்த ஒரு விமானத்துக்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட விமானமானது ரஷ்யாவோட எல்லைக்கு அருகில் பறந்தா கூட பரவாயில்ல. நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே பக்கத்தில் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள கொஞ்சம் இல்லைன்னா விட்டு இருந்தா நுழைஞ்சிருப்பாங்கன்ற அளவுக்கு இந்த விமானங்களானது கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டர்னை பார்த்தோன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். நேரடியாக ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ற மாதிரி இந்த விமானங்களானது வரல.
இல்லை. இந்த பக்கம் ஃபின்லாந்து ஸ்வீடனோட ஏர்ஸ்பேஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி நேரடியாக இந்த பேரன்ஸ் கடல் பகுதியில் நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட டெரிட்டரி ஒட்டி அந்த சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே ரஷ்யாவோட பார்டர் எங்கே இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அதிகமாக இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் இந்த விமானங்களானது பறந்துருக்கு. சரி, அந்த இடத்துல வேற ஏதாச்சும் பணிகளுக்காக இந்த விமானம் போயிருக்கும், அந்த இடத்துல வேற ஏதாச்சும் நாட்டோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும், அதை பேட்ரோல் பண்ணுறதுக்காக கூட இந்த விமானங்கள் போயிருக்கலாம்னு பார்த்தோம்னா, ஆனால் அந்த இடத்துல அப்படிப்பட்ட எந்த ஒரு வேலைக்கும் இந்த விமானங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த நாட்டோட அந்த ஆர்டிக் ஃபிளீட் ரிப்பீட்டடாக அந்த இடத்துல பேட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னை பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரியும். இந்த இடத்துல ரஷ்யாவை அந்த பார்டர் ஒட்டி இருக்க பகுதிகளில் முக்கியமான சில கோஆர்டினேட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 விமானங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ உக்ரைனோட தாக்குதல் இந்த ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் கூட ரஷ்யாவோட ராஸ்டோவாண்டன் பகுதியில் இருக்க அந்த ஒரு ஏர்பேஸ் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலை நடத்துறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் கருங்கடல் பகுதிக்கு மேலே இதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான அந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் ஆனது உள்ள நுழையத்துக்கு முயற்சி பண்ணுச்சு. கிரீமியாவை தாண்டி உள்ள பறந்து வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுச்சு. அப்பவும் ரஷ்யா இதே மாதிரி இன்டர்செப்டார் விமானங்களை உள்ள அனுப்பி அந்த ட்ரோன்ஸை திரும்ப விரட்டி அடிச்சாங்க. ஸோ ஒரு ட்ரோன் உள்ள வரப்பவே இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை இவங்களால கேதர் பண்ண முடியும்னா இந்த இடத்துல 2 விமானங்களே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரஷ்யா உக்ரைன் போர்னு சொல்லிட்டு இப்படி முடிஞ்சிடாது. இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் எல்லாமே, அமெரிக்காவால் கலெக்ட் பண்ணப்படுற அந்த டேட்டா எல்லாமே நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான அசெட்டா மாறும். எப்போ இந்த நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற அந்த ஒரு பிரச்சனை வருதோ, ஸோ அந்த ஒரு போருக்கு தயாராகிற விதமாகவே நாட்டோ அடிக்கடி இந்த மாதிரி பாம்பர் விமானங்களை உள்ள அனுப்பி ரஷ்யாவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரஷ்யாவோட மூவ்மெண்ட்ஸ்ன்றது எப்படி இருக்கு? ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களோட நிலப்பரப்பு எல்லாத்தையுமே ரேடார்கள் வச்சு கவர் பண்ற அளவுக்கு ஒரு 14 முக்கியமான இடங்கள்ல 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கக்கூடிய அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்க்கான அந்த ரேடாரை நிறுத்தி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவோட நிலப்பரப்பு எல்லாத்தையும் ஒரு ரேடாரோட வளைத்து கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதிகபட்சமான ரேடர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு ரஷ்யாவுக்கும் நாட்டோக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு நியூக்ளியர் வாரை தவிர்த்து ஒரு நியூக்ளியர் வார் ஏற்படாமல் நார்மலான ஒரு வாரானது ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் முதல்ல குறியாக போகிறது இந்த ரேடார் ஸ்டேஷன் தான். நியூக்ளியர் வார் ஏற்பட்டாலுமே முதல் குறியா இந்த ரேடார் ஸ்டேஷன்ஸ் தான் ஒரு சில இடங்களில் இருக்கும். காரணம், உள்ள வரக்கூடிய அந்த த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரஷ்யாவோட மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமுக்கும் இந்த ரேடார்கள் இல்லைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நாடும் சேச்சுரேட் ஆன மாதிரி தான். இங்கேருந்து இன்டர்செப்டார் மிசைல் ஏவுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டார்கெட் ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் வருதுன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இந்த ரேடாரோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை தான் நாட்டோ முதல்ல குறிவைப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த வடக்கு பகுதிகளை ஒட்டி ரஷ்யாவோட அந்த வழித்தடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, ரஷ்யாவோட அந்த ரேடார் நிலைப்பாடுகள் எந்தெந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த கோஆர்டினேட்ஸை வேவு பார்க்கறதுக்காகவும் தான் இந்த விமானங்களானது உள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சரி, இப்போ இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஒருவேளை ரஷ்யாவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள அந்த விமானங்கள் நுழைஞ்சிருச்சுன்னா உண்மையிலேயே அதை ரஷ்யா சுட்டு தள்ளியிருப்பாங்களான்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆனது நிறைய இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ணி ஒரு சில கிலோமீட்டர்கள் உள்ள போனால் அதை திரும்ப விரட்டி அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவோட உதவின்றது உக்ரைனுக்கு நிறைய அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி அமெரிக்காவோட ஒரு பாம்பரை சுட்டு வீழ்த்தினா ரஷ்யாவோட மாரல் பூஸ்ட்ன்றது அந்த இடத்துல இன்னும் அதிகமாகும். இதை ரஷ்யா மேலே ஒரு பழியை சுமத்த முடியாது. ஏன்னா காரணம், அமெரிக்காவோட பாம்பர் விமானங்கள் தான் ரஷ்யாவோட ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ணி உள்ள போயிருக்கு. இந்த பிரச்சனையானது பெருசானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் ஸோ அந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்குமே ரஷ்யா தயாராக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் ஃபுல்லாக ஆயுதங்களோட ஏர் டு ஏர் மிசைல்ஸோட இந்த 2 விமானங்களையும் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒருவேளை நாட்டோட விமானங்கள் உள்ள நுழைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிசாஸ்டரை, ஏன் இந்நேரத்துக்கு நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற பிரச்சனையை கூட அந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருந்திருக்கு. ஆனால் அந்த விமானங்கள் திரும்ப போனதுனால இது எல்லாமே ஒரு நொடி பொழுதுகளில் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உள்ள அந்த விமானங்கள் வந்ததுக்கான காரணம் இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவுமே சொல்லியிருக்காங்க, எங்களோட ரேடார் யூனிட்ஸை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த விமானங்கள் நடந்து உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்களோட கருத்தை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.